வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10வது வகுப்பு முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழில் இருந்து தான் பார்க்க போகிறோம். இதை எந்த மாதிரி பிரித்து நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ்னாலே என்னன்னு நினைப்போன்னா, குழந்தையோட ஒவ்வொரு பருவத்தை வைத்து அதற்கேற்ற மாதிரி பாடல்கள் அமைக்கிறது அப்படி தான் பிள்ளைத்தமிழ். அதில் நமக்கு குமரகுருபரர் எழுதின முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் அந்த பாடல் 10வது வகுப்பில் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸில் நமக்கு இது தந்திருக்காங்க. இதில் தொடர்பான செய்திகள் நமக்கு சிலபஸ் படி பார்த்திங்க அப்படின்னா தொடர்பான செய்திகள் தந்திருக்காங்க. இப்போது இதில் உள்ள பாடலை எப்படி பிரித்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். செம்பொன் அடிச்சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட. இதை நீங்கள் பிரிக்கும்போது எப்படி பிரிக்கும்னா, செம்பொன் அடிச்சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளித்திகழ அரைவடமாட பைம்பொன் விசும்பிய தொந்தியொடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டலமும் குலைக்காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சி கதிர்முத்து தொடுமாட எம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுகச் செங்கீரை ஆதி வைத்தியநாத பொறிக்கு உகநாடுக செங்கீரை. சரி, இப்படி தான் பிரித்து படிக்கணும். இதில் நீங்கள் படிக்கும் போதே இந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிச்சிங்க அப்படின்னா அந்த பாடல் ஈஸியாக உங்களுக்கு பதியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா, செம்பொன் அடிச்சிறு கிங்கிணியோடு சிலம்பும் கலந்தாட. ஸோ இது கிங்கிணியோடு சிலம்பு, அதாவது சிலம்பில் நம்மளோட கொலுசு இருக்கு இல்லையா, கொலுசில் முத்து சேர்த்துருப்போம். அதே மாதிரி சிலம்பில் அந்த சத்தம் தரதுக்காண்டி அந்த செம்பொன்னு செக்கச்சிவந்த அடினா என்னது, கால் பாதம். ஸோ அதில் என்ன செய்திருக்காங்க, சிலம்போடு கிங்கிணியை கெட்டி அந்த சத்தத்தோடு ஆட திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளித்திகழ அரைவடமாட. திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளித்திகழ அரைவடமாட. திருவரை அதாவது அந்த குழந்தையோட இடைப்பகுதியில் என்ன கட்டுறாங்க, அரைஞான். அந்த அரைஞானில் இருக்கக்கூடிய அந்த மணி, அந்த அரைஞான் நம்ம அரைஞான் கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அரைஞான் கயிறோட மணி கட்டியிருக்காங்க. அந்த மணியோட ஒளி திகழ அரை அந்த திகழ அந்த அரைனா அந்த இடைப்பகுதி என்ன செய்த ஆட பைம்பொன் அசும்பிய தொந்தியோடுனாலே வயிறு தான், சிறு பண்டி சரிந்தாட. பைம்பொன் உசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட. அதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பசும் பொன்னாலான பசும் பொன் எப்படி ஒளிருமோ அதே மாதிரி அந்த குழந்தையோட வயிறு என்ன செய்யுது அப்படின்னா தொந்தியோட அப்படி சரிஞ்சு ஆடுதான். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட. அந்த தொப்பை போட்டு அந்த குட்டியாக அந்த வயிறு இருக்கும் இல்லையா, பெருசாக நமக்கு பார்க்கறதுக்கு அந்த பிள்ளையாருக்கு வயிறு மாதிரி இருக்கும், சின்ன குழந்தைங்களோட வயிறு. அந்த மாதிரி அந்த குழந்தையோட பண்டி சரிந்துச்சு. அது எப்படி இருக்குதான், நம்ம ஒளி பொருந்தி பைம்பொன் எப்படி ஒளிருமோ, ஐம்பொன்னு எப்படி ஒளிருமோ அதே மாதிரி அந்த குழந்தையோட வயிறு சரிந்து ஆட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட. பட்ட நுதற்பொலி, நுதர்னாலே நெற்றி. அப்போ நம்ம பட்டை விடுறக்கூடிய இடம் பட்டை நுதற்பொலி. நெற்றியில் பட்டம் போட்டிருக்காங்க. அந்த பட்டத்தில் ஒரு பொட்டு வச்சுருக்காங்க. பொட்டோடு
வட்ட சுட்டி பதிந்தாட. அந்த நெத்தியில் ஒரு சுட்டி வந்து வச்சு அந்த பொட்டோட அந்த பொட்டுக்கு மேலே என்ன செய்யுது, அந்த சுட்டியும் வந்து அது என்ன செய்யுது அப்படின்னா அதுவும் ஆட. கம்பி விதம் பொதி குண்டலமும் குலை காதும் அசைந்தாட. கம்பி விதம் பொதிந்தி, அதாவது குண்டலம்னா என்ன, காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அப்போது இந்த குண்டலம் வந்து எப்படி இருக்கா, கம்பியால் ஆக்கப்பட்ட குண்டலம். கம்பி விதம் பொதி குண்டலம்னா என்னது, கம்பியால் உருவாக்கப்பட்ட ஒரு காதணி. அந்த குண்டலம் எப்படி இருக்குதா, காதினுடைய குழைகள், அந்த காதில் வந்து அவங்க அந்த காதில் அந்த குண்டலத்தை போட்டிருக்காங்க. அதுவும் என்ன செய்யலாம், காதோட குழைகளும் அசைந்து ஆடுவது, அதுவும் ஆடுதான். அப்போது இப்படி பெரிய குண்டலம் போட்டு அந்த குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஓடச்சுமே அந்த காதில் உள்ள குண்டலமும் என்ன செய்யுது, சேர்ந்து ஆடுது. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தொடு ஆட. ஸோ இதில் என்னன்னா, கட்டிய சூழினா கொண்டை, சரிங்களா. ஒரு கொண்டை போட்டு அந்த குழந்தைக்கு நிறைய முடி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கொண்டை போட்டு அந்த உச்சியில் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா கொண்டையை வந்து அப்படி கெட்டி அதில் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா உச்சி கதிர் முத்தொடு மாட. இப்போ அந்த உச்சியில் வந்து முத்துக்களால் என்ன செய்திருக்காங்கன்னா கொத்து, அந்த முத்துக்களும் அந்த குழந்தை அங்கேயும் ஓடச்சுமா ஆடச்சுமெல்லாம் அதுவும் அந்த உச்சியில் உள்ள அந்த கொண்டையில் கட்டப்பட்டிருக்க அந்த முத்தும் என்ன செய்யுது, சேர்ந்து ஆடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பவளத்தீரும் மேனியும் ஆடிட ஆடுக சிங்கிரி. அதோட அந்த குழந்தையோட உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னா தகத்தகன்ட்டு பவளம் எப்படி மின்னுதோ அதே மாதிரி மின்னிட்டே என்ன செய்யுது, ஆடுது. ஆதி வைத்திய நாத பொறிக்கு நாடுக சிங்கீரை. ஆதி வைத்திய நாத, ஆதினா என்ன, பழமை வாய்ந்த, தொன்மையான. ஸோ தொன்மையான வைத்தியநாதபுரி அப்படிங்கக்கூடிய ஊரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானே என்ன செய்கிறாரு, ஆடுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடலை அப்படியே நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, அப்படியே வந்து கற்பனையிலேயே நீங்கள் ஒரு குழந்தைய வந்து கற்பனையை பண்ணிட வேண்டியதான். பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இந்த ஒரு லைன் 2 லைன் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரீட் பண்ணிங்கனாலே அந்த குழந்தையோட அது எப்படி ஆடுது அப்படிங்கக்கூடிய ஒரு உருவப்படுத்திட்டோம், மனசுக்குள்ளேயே நம்ம ஒரு உருவகம் மாதிரி படுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போ கேட்டாலும் இந்த லைனை வாசித்தாலே, சப்போஸ் இந்த லைன் வந்து யார் சொன்னால் இது எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் கூட இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது அந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக என்ன பண்ணலான்னா ஆன்சர் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து கொடுத்தது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து குரூப் 4க்கு நீங்கள் ஜென்ரல் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு செய்யுள் நடை கொடுத்தாலும் செய்யுளை வந்து இந்த மாதிரி பிரித்து வாசித்து தான் நீங்கள் படிக்கணும். வாசிக்கும் போதே நீங்கள் வந்து கற்பனையாட்டு அந்த பாடலை அப்படியே மனசுக்குள்ளே பதிச்சு வச்சிட வேண்டியதான். அப்படியே நீங்கள் பதிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா யார் எழுதுனது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறது நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதிலாம் படிக்கவே வேணாம். இதை ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து இதில் ஈஸியாக வந்து கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நுதர்னாலே எப்போவுமே நெச்சி தான். ஸோ நெச்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிடலாம். இனி இதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், குண்டலமும் குலைக்காதும் அசைந்தாட. ஸோ குண்டலமும் குலைக்காதும் அசைந்தாட, இதில் ஒரு இலக்கண குறிப்பு இருக்குது. குண்டலமும் குலைக்காதும் 2 வார்த்தையை நினச்சிருக்காங்க, சேர்த்து கொடுத்துருக்காங்க, குண்டலமும் குலைக்காதும். அப்போ இதில் என்ன இருக்குன்னா எண்ணும்மை, அதாவது அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து வெளிப்படையாகவே இதில் தெரியுது. அதனால் இது வந்து எண்ணும்மைன்னு சொல்லுவோம். உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. உண்மை தொகைனா என்ன, தொகைனா என்ன அர்த்தம்னா தொக்கி வர்றது, தொக்கினா மறைந்து வருது. அப்போ உண்மை தொகை அப்படிங்கிறது உண்மை, அந்த அப்படிங்கிற வேர்டு வந்து மறைஞ்சு வந்துன்னா அது உண்மை தொகை. வெளிப்படையாகவே வந்துன்னா எண்ணும்மை. இப்படி தான் நீங்கள் இலக்கணம் படிக்கணும். அப்போ ஒரு பாடல் படிக்கும்போதே அந்த பாடலில் வந்து ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஒரு பென்சில் எடுத்துகிட்டு அதை பிரித்து நீங்கள் வந்து அதுக்கு மேலேயும் பொருள் எழுதி வந்தீங்கனாலே பாடல் படிக்க அந்த பொருளும் புரியும், அதில் இருக்கக்கூடிய இலக்கணமும் ஈஸியாக என்ன செய்துறேன்னா மனசில் ஆயிரும். சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.